ஜெயில இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட 2 காதுகளையும் தானே வெட்டி எடுத்திருக்க ஒரு ஆள். 19 பேரை கொலை பண்ணதா சொல்லியிருக்கிற இந்த கிரிமினல். ஆனா போலீஸ்னால ஒரு மர்டர் கூட ப்ரூவ் பண்ண முடியல. இதுதான் மார்க் சாப்பர் ரீடோட கேஸ். மார்க் பிராண்டன் ரீட் அப்படிங்கிறவர் ஆஸ்திரேலியால மெல்பர்ன்ல 1954 பிறந்திருக்காரு. அவர் தன்னோட காதுகளை தானே வெட்டி எடுத்துக்கிட்டதுனால சாப்பர் அப்படிங்கிற பட்டப்பேர் இவருக்கு கிடைச்சிருக்கு. ஆஸ்திரேலியாவோட மோஸ்ட் கான்ட்ரோவர்ஷியல் கிரிமினல் ஃபிகர்ஸ்ல ஒருத்தர். இவரோட சைல்ட்ஹுட்டும் ரொம்ப மோசமா இருந்திருக்குது. ஃபாஸ்டர் கேர்ல வளர்ந்திருக்காரு. ஸ்கூல்லயும் நிறைய புள்ளி பண்ணிருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே சண்டைகள்ல வயலன்ஸ்ல ஈடுபட ஆரம்பிச்சிருக்காரு. சில ரிப்போர்ட்ஸ் படி அவர் டீனேஜ்ல மென்டல் இன்ஸ்டிடியூட்க்கு கூட போயிருந்திருக்காரு. 1971 16 வயசுல ஒரு ட்ரக் டீலரே கிட்னாப் பண்ணி டார்ச்சர் பண்ணி பணம் கேட்டிருக்கான். போலீஸ் சீக்கிரமா பிடிச்சிட்டாங்க. அங்க இருந்துதான் இவரோட சிறை வாழ்க்கை ஆரம்பிக்குது. தன்னோட வாழ்க்கையில ஆல்மோஸ்ட் 23 வருடங்கள் இவர் ஜெயில தான் கழிச்சிருக்காரு. ஜெயில தனக்கு ஒரு பயங்கரமான ரெப்புடேஷனை பில்ட் பண்ணிருக்காரு. தான் கூட இருந்த சக கைதிகளை அட்டாக் பண்றதும் சண்டை போடுறதும் எப்பவுமே பிரச்சனை பண்ணிட்டே இருந்திருக்காரு. அப்பதான் ஒரு ஷாக்கிங்கான சம்பவம் நடக்குது. ஜெயிலுக்குள்ள நடந்த கேங் சண்டையில அந்த ஜெயில இருந்து வேற ஜெயிலுக்கு டிரான்ஸ்பர் ஆகிறதுக்காக தன்னோட 2 காதுகளையும் கூட இருந்த கைதிகள்கிட்ட சொல்லி வெட்டி எடுத்திருக்காரு. இவர் நினைச்ச மாதிரியும் டிரான்ஸ்பரும் கிடைச்சிருக்கு. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் சைலண்டா இல்ல. மறுபடியும் அண்டர் வேர்ல்டுக்கு போயிருக்காரு. 1990 சாமி டர்கிஷ் அப்படின்ற ஒருத்தரை கேங் பிரச்சனைனால ஷூட் பண்ணிட்டாரு. அவர் அதுல இருந்து தப்பிச்சிட்டாரு. அதனால இவர் மறுபடியும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சாப்பர் தாம் 19 பேரை கொலை பண்ணாதான் கன்ஃபஸ் பண்ணி இருந்திருக்காரு. ஆனா போலீஸ் சர்ச் பண்ண வரைக்கும் ஒன்னுத்துக்கும் ப்ரூஃப் இல்ல. இவர் எல்லா கிளைம்களையும் மிகைப்படுத்தி சொல்றாரு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட மர்டர் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவர் 19 கொலை செய்ததா சொல்லியிருக்காரு. ஆனா ரியாலிட்டி என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. ஜெயில இருக்கும்போது புக்ஸ் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. கிரைம் ஸ்டோரிஸ். அது ஆஸ்திரேலியால நல்லா ஹிட் ஆயிருச்சு. ரிலீஸ் ஆனதும் இன்டர்வியூஸ், மீடியா அப்பியரன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. கிரிமினல்ல இருந்து செலிபிரிட்டி ஆயிருக்காரு. இவரோட லைஃப சாப்பர் அப்படின்னு ஒரு மூவி கூட எடுத்திருந்திருக்காங்க. கிரைம் ரெப்யூட்டேஷனை ஒரு கரியரா மாத்தின ஒரு ஆள். இவருக்கு லிவர் கேன்சர் இருந்தது தெரிய வந்திருக்குது. அக்டோபர் 9, 2013 இவரோட 58 வயசுல கேன்சர்னால உயிர் இழந்திருக்காரு. இவர் நிஜமாவே ஒரு கில்லரா இல்ல தன்னோட கதைகளால உலகத்தையே மேனிபுலேட் பண்ண மாஸ்டர் மேனிபுலேட்டரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.